பிரீத்தி ஸ்வைப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம். நம்ம வாழ்க்கையில் டெய்லி கடந்து போகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு எப்பவுமே நம்ம மற்றவங்கள தான் காரணம் சொல்கிறோம், கரெக்டா? சில நேரம் நம்ம முடிவுகள் தான் நம்ம அவங்களை கொண்டு போகிறதுன்றதை நம்ம மறந்துடுறோம். நம்ம எடுக்கிற தவறான முடிவாக இருக்கலாம், இல்லை யோசிக்காமல் நம்ம பேசுகிற பேச்சாக இருக்கலாம், நம்ம பிரச்சனையில் கொண்டு போய் கண்டிப்பாக விடும். நம்ம லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்தாலே பொதுவாக நம்ம சைடில் இருக்க பிரச்சனையை யோசிக்கவே மாட்டோம். ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி நம்ம ஏதாவது சைடில் தப்பு இருக்கா அது மாதிரி நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். அவங்க தான் காரணம், அவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம திரும்பி பார்க்கணும். சில பிரச்சனைகளுக்கு மற்றவங்க காரணமாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு பிரச்சனைகளுக்கு நம்முடைய முடிவு, நம்முடைய அவசர புத்தி, நம்முடைய மௌனமாக கூட இருக்கலாம். இது மாதிரி நம்ம சைடும் நிறைய காரணம் கண்டிப்பாக இருக்கலாம். தவறான மனுஷங்களை மீண்டும் மீண்டும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துடுறது, அவங்களையே மீண்டும் மீண்டும் நம்ம நம்புறது, நம்மளை மதிக்காத ஒரு இடத்துல தொடர்ந்து நம்ம இருக்கிறது, அது ரொம்ப பெரிய காரணம் நம்மளை பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கு. நம்ம மேலே அதிகமான அவங்கள உரிமை எடுத்துக்க வைக்கிறது நம்மளுக்கு நிறைய கஷ்டத்தை எல்லா விதத்துலேயும் கண்டிப்பாக கொடுக்கும். எல்லாருக்காகவும் நம்மளை மறந்து வாழ்கிறது, இது மாதிரி நிறைய காரணம் சொல்லலாம். ஆனால் நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டு உடஞ்சி போக வேண்டியதில்லை, ஏன்னா இதில் தப்பு நம்மளோடது கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற தப்பை நம்ம கண்டிப்பாக திருத்திக்கணும். நான் எங்கே தவற விட்டேன், என்ன தப்பு பண்ணேன், என் சைடில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது மாதிரி கொஞ்ச நேரம் நம்மளை பற்றி நம்ம சைடில் இருக்கிற ஆங்கிளில் நம்ம வச்சு யோசிக்கணும். அந்த ஒரு கேள்வி தான் நம்முடைய லைஃப்பை கண்டிப்பாக மாற்றும். இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிறதையே நம்ம தேடுவோம், நமக்குள்ளே தேட கண்டிப்பாக மறந்துருப்போம். அது நம்மளுக்கு அந்த பிரச்சனையை கடைசி வரைக்கும் சரி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கடந்த காலத்தை கண்டிப்பாக மாற்ற முடியாது. அதே தவிர மீண்டும் மீண்டும் நம்ம செய்கிறதுனால இன்னும் நிறைய பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியாமல் அதுக்குள்ளவே சுழண்டு மாட்டிக்குவோம். இனிமேலாவது மற்றவங்களை குறை சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நாமே பொறுப்பேற்றுக்கிட்டு நம்ம சைடில் என்ன தப்பு இருக்கோ அதை கண்டிப்பாக திருத்திக்கிட்டா நம்மளோட முக்கால்வாசி பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக தொடர்ந்து இது மாதிரி மோட்டிவேஷன் வீடியோக்கு பிரீத்தி ஸ்வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.